கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய வேத வசனமும் ஜெபமும் சகரியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். பின்மாறி காலத்து மழையை கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள், அப்பொழுது கர்த்தர் மின்னல்களை உண்டாக்கி வயல்வெளியில் அவரவருக்கு பயிருண்டாக அவர்களுக்கு மழையை கட்டளையிடுவார். என் அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளே, பின்மாறி காலத்து மழையை கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள். நம்முடைய தேசத்திலே மழை பெய்கிற நேரத்தில் மழை பெய்கிறது, பனி வருகிற நேரத்தில் பனி வருகிறது, வெயில் வருகிற நேரத்தில் வெயில் வருகிறது. அப்போ இது ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நீங்க ஜெபம் பண்ண வேண்டும் என்று அங்கே பரிசுத்த ஆவியானவர் நமக்கு எழுதி வைக்கிறார். தீர்க்கதரிசி மூலமாய் நீங்க கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள். வேதம் சொல்லுகிறது பாருங்க, அப்போ மின்னல்களை உண்டாக்கி வயல்வெளியில் அவரவருக்கு பயிருண்டாக. அப்ப மழை என்பது ஒரு ஆசீர்வாதம். அது தேவைக்கு தக்கதான ஒரு ஆசீர்வாதத்தை அவர் தர உண்மையுள்ளவராய் இருக்கிறாராம். தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். எந்த மழையே பெய்து கொண்டிருந்தால் ஆசீர்வாதம் இருக்காது, அழிந்து போயிடும். வெயிலே அடித்து கொண்டிருந்தால் தண்ணி இல்லாமல் கஷ்டப்படுவோம். பனி மாத்திரமே பெய்து கொண்டிருந்தால் வேறு எந்த வேலைகளும் நடக்காது. ஆனால் தேவன் இதை அழகாய் பிரித்து வைத்திருக்கிறார். இதற்கு ஜெபம் பண்ண வேண்டும் என்று விரும்புகிறார். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலகத்திலே வாழ்வதற்கு நமக்கு எல்லாமும் தேவைப்படுகிறது. ஜெபம் பண்ண வேண்டும் என்று தேவன் இங்கே பழைய ஏற்பாட்டு காலத்தையும் சொல்வதை நாம் பார்க்க முடிகிறது. வேண்டிக் கொள்ளுங்கள் என்றால் ஜெபம் பண்ணுங்கள் என்று அர்த்தம். இதை புதிய ஏற்பாட்டு காலத்தில் இயேசு ஜெபத்தை குறித்து அருமையாய் நமக்கு போதித்து கொடுக்கிறார். அப்போ உங்க வாழ்க்கையில வீடு கட்டணும், திருமணம் நடக்கணும், குழந்தை செல்வம் வேணும் என்று சொன்னால் பதில் வரும் வரைக்கும் ஜெபிக்க வேண்டும். அந்தந்த காலகட்டத்தில் திருமணம் நடக்க வேண்டும், அந்தந்த காலகட்டத்தில் குழந்தை செல்வம் வந்து ஆக வேண்டும், அந்தந்த காலகட்டத்தில் கர்த்தருடைய பிள்ளைகளை நமக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்கள் வரணும். அதை தேவன் செய்வேன் என்று சொல்ல வேண்டிக் கொள்ளுங்கள். அப்பொழுது கர்த்தர் மின்னல்களை உண்டாக்கி, என்றால் மழை வர வேண்டும் என்றால் மின்னல்கள் உண்டாக்கப்பட வேண்டும். அதுபோல கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால் சில காரியங்களை அவர் செய்கிறவராக இருக்கிறார். நிச்சயமாக உங்க பயிர்கள் ஆசீர்வதிக்கப்படும். விசுவாசியுங்கள், கர்த்தருக்குள்ள பலப்படுங்க, தினந்தோறும் ஆண்டவரோடு பேசுங்கள். ஜெபிப்போமா? பரிசுத்த பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வருகிறோம். இந்த நாளை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தேவையான மழை ஆசீர்வாதத்தை கொடுத்து நிரப்பும். சமாதானத்தின் தேவன் ஆளுகை செய்யுங்க. உங்களுடைய பிரசனத்தினாலும் வல்லமையினாலும் நிரப்புங்க. ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிற பிதாவே, ஆமென்.